எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, மாமல்லபுரத்தில் கிட்டத்தட்ட 38 நாட்களுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் இன்று செயல் வீரர்கள் கூட்டம்னு நடத்துகிறாங்க. அதில் தளபதி விஜய் அவர்கள் தான் தலைமை தாங்கிறாங்க. அதாவது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் எதை பற்றி பேச போகிறாங்க, யாரை பற்றி பேச போகிறாங்க, கூட்டணி பற்றி பேச போகிறாரா, இல்லைன்னா பெண்கள் பிரச்சனை பற்றி பேச போகிறாரா, இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியை பற்றி பேச போகிறாரா, தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை பற்றி பேச போகிறாரா, செவிலியர்கள் பிரச்சனையை பற்றி பேச போகிறாரா அப்படின்னு. இது மட்டும் இல்லைங்க, ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட விடாமல் இந்த சென்சார் போர்டு என்னென்னலாம் தடை பண்ணியிருக்காங்க, ஜனநாயகன் திரைப்படம் வெளியிட விடாமல் தடுக்கிறது யார், மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆளுங்கட்சியா இல்லைன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேச போகிறாராம். அப்படி இல்லைன்னா கரூரில் 41 பேரை அநியாயமாக கொன்னாங்கல்ல, கொன்னது யாருங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த 41 பேர் கொலை பண்ணதுக்கு அப்புறமா சிபிஐ டெல்லிக்கு வர வச்சு விஜய் அவர்களை விசாரித்தாங்க. அதை பற்றி பேச போகிறாரா, இல்லைன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதுக்காக விஜய் அவர்களை மிரட்டுறாங்க, விஜய் பயந்துட்டாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை வெளியில் விஜய் அவர்கள் மீது வன்மம் கொண்டுள்ள எல்லாரும் பேசுகிறத பற்றி விஜய் பேச போகிறாரா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட நிறைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் சகோதரிமார்களும் எல்லாருமே காத்துட்டுருக்குறாங்க. அதனால் இவங்க எல்லாரும் காத்துட்டுருக்கிற மாதிரி நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டுருக்கிறேன். விஜய் அவர்கள் எதை பற்றி பேச போகிறாங்க, யாரை பற்றி பேச போகிறாங்க, அவர்களுக்கு யார் யார் கடுமையான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நிச்சயம் விஜய் பேச போகிறாருங்க. உங்களோடு சேர்ந்து நானும் பொறுமையாக காத்துட்டுக்கிறேன். விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருங்கிறத பொறுத்து பார்ப்போம்.